நாடு முழுவதும் பெரும் எதிர்பார்க்கப்பட்ட ஜிஎஸ்டி மசோதா ராஜ்யசபாவில் தாக்கல் செய்யப்பட்டது. நாடு முழுவதும் ஒரு பொருளுக்கு ஒரே முறையில் வரி விதிப்புக்கும் ஒரே விலையை நிர்ணயிக்கும் வகையிலும் ஜிஎஸ்டி மசோதா தயாரிக்கப்பட்டது. முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் துவங்கப்பட்ட இம்முயற்சி அடுத்தடுத்து தோல்வியை சந்தித்தது. இந்நிலையில் ஜிஎஸ்டி மசோதாவுக்கு பல்வேறு மாநிலங்களின் ஆதரவை திரட்டியுள்ள மத்திய அரசு இதை ராஜ்யசபாவின் ஒப்புதலுக்காக புதனன்று தாக்கல் செய்தது. அப்பொழுது பேசிய மத்திய நிதி அமைச்சர் அருண்ஜேட்லி, இம்மசோதா பார்லிமெண்டின் இரு சபைகளிலும் நிறைவேற்றப்பட்டு அடுத்த ஆண்டு முதல் அமலுக்கு கொண்டுவரப்படும் என்றார். இம்மசோதாவின் மூலம் மாநில அரசுகள் சக்தி பெறும். இதன் மூலம் மாநில அரசுகள் மட்டுமின்றி மத்திய அரசும் கூடுதல் வருவாய் ஈட்டும் என்று கூறிய அருண்ஜேட்லி, இந்த மசோதா சட்டமாகும் பொழுது வரிக்கு மேல் வரி விதிப்பு என்ற முறை இருக்காது என்றும் கூறினார்.